புகழ தெரியும் பாருங்க. அதெல்லாம் நீ சொல்லணும். அது உனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எப்பவுமே ஆராதனைக்கு வரும்போது ஒரு சான்ஸாக பார்க்கணும். இது ஏதோ ஒரு கூத்து மேடை அல்ல, ட்ராமா கிடையாது, ஏதோ ஒரு இப்போ சடங்காச்சாரம் இல்லை, பழக்க தோஷத்தில் செய்கிறதில்ல, இது கடமை அல்ல, இது அன்பினால் பொங்கி வரிந்து மரியாதை கலந்த அன்போடு அவரை உயர்த்துவது. ஆமென் சொல்லுங்களேன். அவரை போற்றி பாடுவது. அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க. அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த ஒரு தேவனை, பரிசுத்தமான ஒரு தேவனை, மாறாத ஒரு தேவன். எல்லா கரங்களை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கைக்குரிய ஒரே தெய்வம் நீங்கள் தான். சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிசுத்தமான தெய்வம் நீங்கள் ஒருத்தர் தான். சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் நீங்கள் தான். பாவிகளை ரட்சிக்க வந்தவர் நீங்கள் மாத்திரம்தான். இயேசுவே, பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு, பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்கு, பாவத்திலிருந்து முழுமையான வெற்றியை தருவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும்ப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து 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 நான் துதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. உதட்டு அளவில் அல்ல, முழு பலத்தோடு முழு மனதோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ ரபலர ஷகதலர ஓ க்ளோரி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே. எல்லாரும் சொல்லுங்க, வானாதி. எப்பவுமே ஒரு பாட்டு பாடினா அது என்ன அர்த்தம்னு யோசிக்கணும். ஏதாவது ஒன்று சொன்னால் அது ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்கணும். எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டு போகக்கூடாது. நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறேன், கவனிக்கணும். எப்படி சொல்கிறாங்க, வசனத்துலேருந்து எப்படி பேசுகிறாங்க, ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும். என் வேலை என்ன வேலை? இந்த ஆராதனை வேலை என்ன தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரன் வேலை என்ன தெரியுமா? உங்கள் உள்ளான மனுஷன் இருக்கான பார்த்தீங்களா? உள்ளான மனுஷன், உள்ள ஒரு உயிர் இருக்கு இல்லைங்களா? அந்த உள்ளான மனுஷனோடு கூட ஆவியானவரை இணைக்க வைக்கணும். உன் ஆவியோடு தேவ ஆவியை இணைக்க வைக்கணும். உன் கரங்களை பிடிச்சு கொண்டு போய் இயேசுவின் கரங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் என் வேலை. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் இயேசுக்கிட்ட காட்டிடும். இயேசு யார், அவரை பாருன்னு. அவரை பார்த்து நீ துதிக்கணும். அவரை பார்த்து நீ ஸ்தோத்தரி. நீ என்ன அவரை பாராட்டுன்னு நினைக்கிறியோ பாராட்டு. அதுதான் என் வேலை. அதனால் என்ன பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் சொல்கிறத கேட்டு நீ கவனிக்கிட்டு செயல்படணும். இங்கே பார்க்கணும், கேட்கணும், செயல்படணும். மூணும் நடக்கணும் பாருங்கள். ஆராதனை என்ன நடக்கணும்? பார்க்கணும், கேட்கணும், செயல்படணும். மூன்றும் ஆராதனை நடக்கணும். பக்கத்தில் யாரும் வந்திருக்கிறாங்களே, இவங்க யார், அவங்கெல்லாம் மைண்டை கொண்டு போகாதீங்க. இந்த மனுஷன் மூளைக்குது பாரு, சும்மாவே இருக்காது. எல்லாத்தையோட ரொம்ப ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு. ஒளியை காட்டிலும் ஓவர் ஸ்பீடு பாருங்கள். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னதும் அந்த வார்த்தை உனக்கு உள்ளே வந்ததுமே டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் பாருங்கள். உங்கள் சொந்தக்கார்ட்ட போயிட்டு வந்துடும். பிள்ளைகள் எடுத்தால் உங்கள் பிள்ளைங்களை பற்றி எங்கே உங்கள் பிள்ளைங்க இருக்கு அங்கே போயிட்டு வந்துடும் டக்குன்னு. அவ்வளோ ஸ்பீடு இந்த மூளை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது இந்த மூளையெல்லாம் கொடுத்த கர்த்தரை உணர்ந்து முழு பலத்தோடு ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்க? முழு பலத்தோடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஆராதிக்கணும்? முழு பலத்தோடு. ஓ க்ளோரி. வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அதை தானே இப்போ பேசிகிட்டு இருந்தோம். அது எப்போவாது நம்ம யோசிச்சுருக்கிறோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவர்னா என்ன அர்த்தம்? அது ஏதோ சொல்லியிருக்குது, இவரு பாடுறாரு, நம்ம சேர்ந்து பாடுவோம்.
சமுத்திரத்தை பார்த்து எப்போயாவது கடவுளை யோசிச்சுருக்கிறீங்களா? பூமியில் தண்ணிலாம் இருந்துச்சான், அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்தில் போய் சேர கடவுது என்றார், உடனே சேர்ந்துச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற கடல். கடல்னு சொல்கிறோம், சமுத்திரம்னு சொல்கிறோம். இந்த சமுத்திரத்தை பார்த்தா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத உயிரினங்கள் இருக்குது. இன்னும் அநேக காரியங்கள் அது உள்ளே அடங்கி இருக்கு பாருங்கள். ஆழங்கள் அதிகமாக இருக்கிற இடம். அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே வச்சுருக்கிறார். அதுக்குன்னு ஒரு கரையை போட்டிருக்கிறார். அது அங்கே தான் வருது அப்படியே தாண்டி வர மாதிரி வருது. அந்த அலை வர பார்த்தா மேலே ஏறி ஊர் உள்ளே வர மாதிரி வருது பாருங்கள். ஆனால் அதுக்கு ஒரு எல்லையை போட்டிருக்கிறார். அங்கே போய் எட்டி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் உள்ளே போயிடும். எப்படி கர்த்தர் படைத்திருக்கிறார் பாருங்கள். அதே வருகிற அலை, ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு அளவை அதுக்குன்னு ஒரு பிரேமை போடாமல் இருந்திருந்தா அந்த அலை உள்ளே வந்துச்சுன்னா ஒரு மனுஷனும் வாழ முடியாது, உயிராக இருக்கவே முடியாது பாருங்கள். அப்போ அதை பார்க்கும் போது இதை எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறார் பாருங்கள் தேவன். அதுக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நீ இங்கே தான் இருக்கணும், இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கணும். நான் சொன்னால் கொஞ்சம் ஏதாவது உனக்கு அனுமதி கொடுத்தா தான் உள்ளே வரணும், நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த வானத்தை பாருங்க, அந்த சூரிய ஒளி உங்கள் கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஏன் சூரியனை மட்டும் பார்க்க மாட்டேன்றீங்க? எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? அது பின்னால் போன பிறகு பார்ப்பீங்க. அது டவுன் ஆகுதுல்ல, அப்போ பார்ப்பீங்க. இல்லைன்னா ஆரம்பிக்குது பாருங்கள், அப்போ லைட்டாக பார்த்துடுவீங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியுது, அதோடைய பிரதிபலிப்பு குறைவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படி பார்க்கலாம், இந்த மாதிரி லைட்டையே நம்ம பார்க்க மாட்டேன்றோம். அதை பார்த்தா நமக்கு என்ன ஆகுது? அதை பார்க்குறதும் கிடையாது. அடிக்கடி நம்ம சூரியனை பார்க்குறோம். பக்கத்தில் பாசல அடிக்கடி சூரியனை பாரு, உன் கண்ணுக்கு நல்லது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சூரியனை பார்த்தா எதுக்கு நல்லது? கண்ணுக்கு நல்லது. அல்லேலூயா. அதுக்குன்னு இஷ்டத்துக்கும் பார்த்துக்கினே இருக்காத, அப்புறம் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கே அவ்வளோ பவர் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கே அவ்வளோ பிரகாசம் இருக்குது, அவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு அதை படைத்தவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவருடைய மகிமையெல்லாம், இந்த படைப்பெல்லாம் சும்மா உண்டாக்கடதுன்னு 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய உலகம், இதை சும்மா உண்டாக்கடதுன்னு சிம்பிளாக உண்டாக்கிட்டு போயிட்டாருங்க. கஷ்டம்லாம் படலை. நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு போடுறோம் பாருங்க பாடு, ஐயோ சொல்ல முடியல. உளுந்து எழுந்து பிறல்றோம், எப்படியாவது கட்டணும் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு. ஆனால் கர்த்தர் இவ்வளோ பெரிய உலகத்தை சிம்பிளாக வார்த்தையை சொல்லி உருவாக்கிட்டாரு. அப்போ அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையெல்லாம் நினச்சி பாருங்க. இதெல்லாம் நினச்சாலே உனக்கு அவரை குறித்து ஒரு மரியாதை வந்துடணும், ஒரு பயம் வரணும், அவர் மேலே உனக்கு ஒரு அன்பு வந்துடணும். இவ்வளோ பெரிய தேவனை நான் அப்பான்னு கூப்பிட்றேன்னே. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இதை நினச்சாலே உங்களால் ஆராதனைக்கெல்லாம் வராமல் நிற்கவே முடியாது பாருங்க. நல்ல விசுவாசமான ஆள்லாம் என்ன வேலை இருந்தாலும் நான் முதல்ல ஆராதனை தான் போவேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவன், ஒரு மனுஷன் கர்த்தரை உயர்த்துகிறவனாக இருந்தால் அவன் உயர்த்தப்படுவான். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? ஹல்லேலூயா, ஓ க்ளோரி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அதை சொல்லும் போது சொல்கிறாரு, அப்படிப்பட்ட இந்த வானாதி வானங்களை எல்லாம் கொள்ளாத அந்த அளவுக்கு மகிமையாய் நிறைந்த ஆண்டவர், இதையெல்லாம் எளிமையாய் படைத்தவர்,
அவருடைய வல்லமையை, மகிமையை, அவருடைய கிருபைகளை, அவருடைய தியாகங்களை, அவருடைய அதிகாரங்களை எல்லாம் என்னால் வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. புகழவே முடியல. அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு நல்லவராக, அவ்வளவு அன்புள்ளவராக, அவ்வளவு அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அதுக்கு சொல்கிறாரு அந்த பக்தன் பாடும்போது, ஓயாமல் உன் புகழை நான் பாடுவோம்ப்பா. நாங்கள் சொல்லும் போது சொன்னோம் பாருங்க, கிளை சபையில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாருங்க, இந்த சமுத்திரத்தை எல்லாம் மையாக மாற்றி, கடல் நீரை எல்லாம் மையாக மாற்றி, எல்லா காடுகளில் இருக்கிற மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி அவரை புகழ்ந்து எழுதினால் அது பத்தாதான். அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு நல்லவரும் வல்லவரும் பெரியவருமாக இருக்கிறார். கரங்களை தட்டிங்க ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆள் உணர்ந்துறா, எதுக்கு சபைக்கு வரணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க பாருங்க. ஏன் ஜெபம் பண்ணணும் கேட்கவே மாட்டாங்க. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய தேவனா, அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். எந்த லைனுக்கு வந்துடுவாங்க கடைசியில் அவங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். அவர் சொன்னால் நான் உடனே செய்வேன். அவர் தானே சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறத உடனடியாக ஒரு மனுஷன் கீழ்ப்படிய ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கையில் உடனடியான ஆசீர்வாதங்கள் வரும். கீழ்ப்படிவது தாமதமாகுது. ஜபத்துக்கு வாங்க தாமதமாக வருவோம், ஆராதனைக்கு வாங்க தாமதம், கர்த்தருடைய வசனத்தை படிங்க நேரம் எடுக்கிறதில்ல, ஞானஸ்நானம் எடுங்க பொறுமையாக எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் கர்த்தருடைய காரியத்தை தாமதம் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே தாமதமாக வருது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எல்லோரும் எழும்பி நின்று எல்லா கண்களை மூடி நீங்கள் உணர்ந்து பாடணும். பக்கத்தில் ஆட்களை மறந்துடுங்க, உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மறந்துடு, கண்ணை மூடிக்கோ, இந்த பாடலை சேர்ந்து பாடு. ஒருவேளை பாடல் தெரியலனா இந்த டிஸ்பிளேயில் பார்த்து பாடுங்க. ஆனால் மற்ற ஆட்களை கவனிக்காதீங்க. ராகம் இல்லைன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்காத, பாட வராதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காத. உன்னுடைய கர்த்தர் ராகத்தெல்லாம் பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்குறார், உன் இருதயத்தை பார்க்குறார், உன் இருதயத்தை பார்க்குறார் பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே,
அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஓ ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டா, நீர் போதுமே. நீர் போது, எப்போது நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டா, நீர் போதுமே. நீர் போதும், எப்போது நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டா, நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மகா பெரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உன்னதமானவரே, உயிரோடு இருப்பவரே, சிறந்தவரே, வாழ வைப்பவரே, வல்லமை உடையவரே, எல்லாம் வல்ல இறைவனே, அற்புதங்களின் ராஜனே, மகிமையின் சொரூபமே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே.
வேறொன்றும் வேண்டா நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டா நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. எல்லாரும் சொல்லுங்க, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் எங்கள் தேவனே ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே வானத்தில் உயர்ந்திருக்கிறீர், பூமியிலும் உயர்ந்திருக்கிறீர். வானாதி வானங்களுக்கு மேலாக நீர் வீற்றிருக்கிறீர். உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, பால் போன்ற பற்களை உடையவரே, தலை தங்கமயமானவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, வெண்கல பாதங்களை உடையவரே, கேருபீன்கள் சேராபீன்களால் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தாவே, கரங்களை தட்டி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் புகழுகிறோம். எல்லா புகழ்ச்சி உமக்கு உண்டாவதாக. உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்காக எங்களை மீட்டு கொண்டிரு. உம்முடைய மீட்பின் தியாகத்திற்கு ஈடாக எங்களால் என்ன செய்ய முடியும்? நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி உம்முடைய பாதத்திலே பணிந்து கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். Glory, glory, glory. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜனே, நன்றி தெய்வமே, யெகோவா தேவனே, கர்த்தாவே, உம்மை உயர்த்தி பாடுகிறோம், உயர்த்தி பாடுகிறோம். நன்றி. ரெண்டு கரங்களை தட்டியப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நின்ற வண்ணமாக 1 கொரிந்தியர், எல்லா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். இந்த 12வது மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை.
நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். சொல்கிறது யாரு? கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று அபிஷேகம் பெற்று வரங்கள் வல்லமையோடு கூட ஜொலித்த, அநேக சபைகளை ஸ்தாபித்த, அநேக ஊழியர்களை உருவாக்கின, 13 நிருபங்களை எழுதின, அநேக மொழிகளில் கற்று தேர்ந்த, ஐஸ்வர்யவானாக இருந்த, இனத்திலே உயர்ந்த குலத்தில் பிறந்த ஒருவன், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வைராக்கியமாக இருந்து செயல்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வேகமாக நான் சொல்கிறேன் பாருங்க. நடுகிறவன் ஒருத்தர் நடுறாங்க, அதுக்கு ஒருத்தர் தண்ணி பாய்ச்சுறாங்க. நமக்கு நல்லா தெரியும் உன்னை நட்டால் தண்ணி ஊற்றணும்னு, ஆமாவா இல்லைங்களா? அப்போ தான் அது முளைக்கும்னு சொல்லி. ஆனால் நல்லா கவனிக்கணும், இங்கே அவர் அர்த்தம் சொல்கிறாரு, ஐயா நீ நட்ட, நீ தண்ணியும் ஊற்றுற, ஆனால் என்னுடைய இரக்கம் இருந்தாதான், என்னுடைய வல்லமை இருந்தாதான் அது முளைக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பூமியில் மரம் செடி கொடிகளை எல்லாம் முளைக்க பண்ணினவர் நான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஜீவன் கொடுத்தவர் நான், விதையை கொடுத்தது நான் தான், அந்த விதையை முளைக்க செய்வது நான் தான். முளைக்க செய்த அந்த செடியிலே அது வளர்ந்து அது பூ பூத்து காய் காத்து கனிகளை கொடுக்குது. அந்த கனிகளுக்குள்ளேயும் விதையை வைத்தது நான் தான். அல்லேலூயா. அந்த விதையை கொண்டு போய் நீ பயன்படுத்தும் பொழுதும் அதில் இருக்கிற உயிரை வைத்திருக்கிற, ஜீவனை வைத்திருக்கிற, திரும்ப அதனை முளைக்க பண்ணுகிறவர் நான் தான்ப்பா. அப்போது உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையவர் நான், ஜீவனுக்கு அதிபதி நான். நான் தான் ஒரு மனிதனை உயிரோடு இருக்க செய்ய முடியும், ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியும், ஒரு குடும்பத்தை கட்ட முடியும், அவன் செய்கிற வேலைகளிலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஒரே தேவனாக அவரை ஆராதிக்கிறோம். அந்த தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் இல்லாமல் ஜீவன் இல்லை. அதனால தான் ஆடுகளுக்காக ஒரு நல்ல மேய்ப்பன் ஜீவனையும் கொடுக்கிறான். ஜீவனை கொடுத்து ஜீவனுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார், நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கு நம்ம ஜீவனோடு நடக்கிறோமே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. மரணம் வந்ததா? மரண படுக்கைக்குள்ளே போனோமா? வியாதி வந்ததா? பிரச்சனைகள் வந்ததா? வாழ்க்கை கசப்பாக மாறிச்சா? ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உன் ஜீவனை பாதுகாத்து வருகிறார். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி. பிசாசு என்ன நினச்சா உன்னை சீக்கிரமாக காலி பண்ணலான்னு பார்த்தான் பாருங்க. வேற ஒரு ஆங்கிளில் வருதுன்னு செய்தி. உன்னை சீக்கிரமாக காலி பண்ண பார்த்தான். சிலர்லாம் குழந்தையா இருக்கும் போதே காலி பண்ண பார்த்தான். சிலர்லாம் நீங்கள் மரண படுக்கைக்குள்ளே போனீங்களா அப்போ காலி பண்ணணும்னு நினச்சான். சிலர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமாக எழுப்பி உங்களை கொல்ல பார்த்தாங்க. மனிதர்களே உங்களை அழிக்க பார்த்தாங்க. சில நேரத்தில் பிரச்சனை தாங்காமல் நீயே உன்னை கொன்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முயற்சி எடுத்தாய். இவ்வளவு சூழ்நிலையிலும் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஜீவிக்கிற வல்லமை, பாதுகாக்கிற வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு கூட எழும்ப செய்கிற வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டதுனால சாத்தானும் தோற்று போயிட்டான், மனுஷனும் தோற்று போயிட்டான், உன்னுடைய தவறான தீர்மானமும் தோற்று போனது. நீ இன்றைக்கு ஜீவிக்கிறாய், அதுக்கு பின்னால் கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கொரிந்து சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் இருந்து அந்த சபையில், அந்த கொரிந்து பட்டணத்தில் ஊழியத்தை கட்டுறார் பவுல். அந்த பட்டணம் படிப்பு பெருகின, பணம் பெருகின, பாவம் பெருகின ஒரு பட்டணம். அதில் போய் இவர் தங்கி சில யூதர்களையும் அநேக புறஜாதி மக்களையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார்.
கொண்டு வந்து அங்கே ஒரு சபையை நாட்டி அந்த இடத்துல சில பொறுப்பாளர்களை நியமித்து விட்டு அடுத்த எல்லைக்குள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே ஊழியத்தை செய்ய அவர் கடந்து போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து இந்த கொரிந்து சபையிலிருந்து ஒரு கடிதம் அவர் கையில் வருது. சிலர் சொல்கிறதையும் அவர் கேட்குறார். என்ன கடிதம், என்ன கேட்குறார்? சபையில் இருக்கிற பிரச்சனைகளை கேள்விப்படுகிறார். கடிதத்தின் மூலமும் அறிந்து கொள்கிறார், காது வழியாகவும் அறிந்து கொள்கிறார். அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள்லாம் சபைக்குள்ளே இருக்குது, விரோதங்கள் இருக்குது, பிரிவினைகள்லாம் இருக்குது, சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கும் பொழுது இந்த கொரிந்து பட்டணத்துக்கு இந்த 1 கொரிந்தியரை நிருபத்தை எழுதுகிறார். அப்போ அவர் எழுதும் பொழுது அதில் ஒன்று சொல்கிறாரு, உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறது கேள்விப்பட்டேன். 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்கிறாரு, ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, குலோவேயால். அவங்க குடும்பத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன அறிந்து கொள்கிறாரு? ஒரு கூட்டம் சொல்லுது நான் பவுலை சேர்ந்தவன், இன்னொரு கூட்டம் சொல்லுது நான் அப்போலோவை சேர்ந்தவன், இன்னொரு கூட்டம் சொல்லுது நான் கேபாவை சேர்ந்தவன், இன்னொரு கூட்டம் சொல்லுது நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு கூட்டமும் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அவர் தான் பிடிக்கும், நான் அவர் சொல்கிற மாதிரி தான் நடப்பேன், எனக்கு அந்த ஊழியக்காரர் தான் பிடிக்கும், எனக்கு அந்த சபை தான் பிடிக்கும், எனக்கு இந்த சபை தான் பிடிக்கும், இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். அன்றைக்கு இதெல்லாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் தெளிவுபடுத்தாமல் நிருபங்களை பவுல் எழுதாமல் போயிருந்தால் என்ன தெரியுமா இருக்கும்? மரியாள் அம்மாவுக்கு ஒரு சிலை வச்சுட்டு இருப்பாங்க, இயேசுக்கு ஒரு சிலையை வச்சுட்டு இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு சிலையை வச்சு எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா இவங்க இங்கே கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷனுக்கு ஈடாகவே இங்கே பேசுகிறாங்க. பவுலுக்கு இணையாக, அடுத்தது அப்போலோவுக்கு இணையாக, கேபாவுக்கு இணையாக. எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுது? 12வது வசனத்தில் பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கே தான் இருக்கிறோம். கிறிஸ்துவை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. அப்போ சிலர் இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ 4 பேரில் ஒருவராக வெளிப்படுறார் இயேசு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? இயேசு யார்? எங்களையும் அவரையும் ஒன்றா வச்சு சொல்கிறீங்களே. நான் நட்ட அப்போல நீர் பாய்ச்சினா நாங்கள் எங்கள் வேலையை தான் செஞ்சோம், வேலையால் கூலிக்கு பாத்திரா இருக்கிறா, நாங்கள் கூலியை பெற்றுட்டு போயிட போகிறோம். ஆனால் அதை விளைய செய்தாரே, விளைய செய்கிறாரே, அதுதான் முக்கியம். நாங்களாம் முக்கியமானவர்கள் அல்ல. நான் நட்டேன், ஒருத்த தண்ணி ஊற்றுனா அது முளைக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ எது முக்கியம்? யார் முக்கியம்? விளைய செய்கிறாரே, விளைச்சலை கொடுக்கிறாரே, உயிரை கொடுக்கிறாரே, வளர செய்கிறாரே, நிலை நிற்க பண்ணுகிறாரே, அவர் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் எப்படிப்பட்டவர்? முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறவர் அது எப்படி விலைக்கு பேசுகிறார்? இன்னும் கொஞ்சம் மேலே வர பக்கம் 228 அதிலே தான் வர, அடுத்த பக்கத்தில் திருப்பி இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். என்ன சொல்கிறாரு? நான் எதுக்கு வந்தேன், நான் யார், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் சொல்ல வரல, என் திறமையை சொல்ல வரல. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய கண்கள்லாம் அப்படி தான் இருக்குது பாருங்க. திறமை மேலே தான் கண் இருக்குது, தொழில் மேலே கண் இருக்குது, பணத்து மேலே கண் இருக்குது.
பட்டம் பதவி மேலே கண் இருக்குது, அவர்களுடைய அறிவு மேலே கண்கள் இருக்குது. கர்த்தர் மேலே நிறைய பேருக்கு கண்கள் இல்லை பாருங்க. அவரை நோக்கி மக்கள் பார்க்க மாட்டேன்றாங்க. இயேசு மேலே அநேகருக்கு கண்கள் இல்லை, அவர் மேலே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை அநேகருக்கு. ஆனால் நீங்களும் நானும் இயேசு மேலே கண்களை வைத்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். நான் என்னை பற்றி பேச வரலப்பா, என் திறமையை பற்றி பேச வரலப்பா, உலகத்தை பற்றி பேச வரலப்பா, இயேசு கிறிஸ்துவை அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து படிக்கணும். பைபிள் படிக்கும் போதோ அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அநேக பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குது. ஒரு கமாக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு புள்ளிக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது பைபிளில். அவ்வளோ பக்தியாக படிக்கணும், அவ்வளோ கவனமாக படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேற ஒன்றை நான் சொல்ல வரலங்க. ஏன் அவரை சொல்ல வர? அவர் தான் உனக்கு நீதி செய்கிறவர், அவர் தான் உனக்கு ஞானம், அவர் தான் உன்னுடைய மீட்பர். அவரால் அன்றி உனக்கு மன்னிப்பில்லை, அவரால் அன்றி உனக்கு ரட்சிப்பில்லை. உன்னை குறித்து ஒரு நாள் பெருமையாக பேசாதே, மற்ற ஊழியக்காரனை குறித்து பெருமையாக பேசிட்டு இருக்காதே, உன் திறமையை பெருமையாக பேசிட்டு இருக்காதே. தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், எல்லா வல்லமையுடையவர் அவர்தான். அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், உயிர் கொடுக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். அவரே உன்னுடைய ஞானம், உன்னுடைய மீட்பு, அவரே உன்னுடைய பலன், அவரே உன்னுடைய இரட்சகர். அவர்தான் இயேசு. அவர்தான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், உயிர் தெழுந்தார். அவர்தான் உன்னை வாழ வைக்க வந்தார், உன் குடும்பத்தை தலை தோங்க பண்ண வந்தார், உன் குடும்பத்தை கட்ட வந்தார், உனக்கு நன்மை செய்ய வந்தார், உன்னை வாழ வைக்க வந்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவரால் தான் உன்னை வாழ வைக்க முடியும், அவர் தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். அதனால் நீ எப்பவுமே அவரை தான் பெருமையாக பேசணும், அவரை தான் மகிமைப்படுத்தணும், அவரை தான் நீ கனப்படுத்தணும். அதில் ரொம்ப கவனமாக இருந்தார் பவுல். ரொம்ப கவனமாக இருந்தார், ரொம்ப கவனமாக இருந்தார். தன்னை உண்டாக்கின தேவனை கனப்படுத்துறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். கனம் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்? முந்திக் கொள்ளணும். பவுல் எப்பேற்பட்ட ஆள்? பெரிய கோடீஸ்வரன், பெரிய படிப்பாளி, திறமசாலி, யுத்த வீரன், ஓட்டப்பந்தயத்திலையும் ஓடி இருக்கிறான், அதுலேயும் வேகமாக ஓடுறவன், நல்ல பலசாலி, உலக பிரகாரமாக பார்க்க போனா நல்ல குளத்தில் பிறந்தவர். இவ்வளவும் இருந்தும் அதையெல்லாம் அவர் பெருமையாக பேசவும் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அவர் யாருன்னா பார்த்து ஒரு மாதிரி அற்பமாக பேசினாலும் அவருக்கு உரைக்க மாட்டேனுது. யாராவது புகழ்ந்து பேசினா கூட அவருக்கு எங்கேயோ மேலே உட்கார வச்ச மாதிரி அந்த ஃபீலிங் அவருக்கு வரல பாருங்க. எவன் திட்டினாலும் சரி, யார் அற்பமாக பேசினாலும் சரி, யார் புகழ்ந்தாலும் சரி, யார் இகழ்ந்தாலும் சரி, யார் குற்றம் சாட்டினாலும் சரி, என்ன யார் என்ன சொன்னாலும் எதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்ற குறிக்கோளியே வாழ்ந்தார் பவுல். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. எப்படி சொல்றாரு? எல்லாரிலும் நான் சிறியவன்பா. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தவர்கள். ஆனால் பவுல் அப்படி இல்லை. இயேசுவோடு 3 வருஷம் பயணம் செய்தவர்கள். அதில் ஒருத்தர் காட்டி கொடுத்து மரித்து போனார். மீதி 11 பேரும்
இயேசுவோடு 3 வருஷம் பயணம் பண்ணாங்க பாருங்க, ட்ராவல் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவசாலி இல்லை பவுல். அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர் தான் பவுல். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அப்போ அவர் சொல்றாரு, நான் எல்லாரையும் காட்டி சிறியவன் சொல்றாரு. தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறார். நான் சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், நான் இயேசுவுக்கு துக்கத்தை கொண்டு வந்தவன், நான் ஒத்துக்கிறாரு. அதனால சொல்றாரு, நான் அப்போஸ்தலன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்றாரு. அதுக்கு நான் பாத்திரமே இல்லைன்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, நல்லா கவனிங்க, 2 கொரிந்தியர் 3:5 247வது பக்கம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றாரு? எங்களால் ஏதாவது உண்டாகுது, என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு யோசிக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வல்லமை கிடையாது. ஏன்னா வல்லமையுடையவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எங்களுக்கு தகுதி, இப்போ நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், இன்றைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கி நான் தேவ பிள்ளைன்னு சொல்லி பெருமை போராட்டுறேனே, இந்த தகுதியெல்லாம் என்னுடைய நற்கிரிகளினாலோ என்னுடைய பிரயாசத்தினாலோ வரல, எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவினால் வந்தது. அவருடைய வல்லமையினால் எனக்கு இந்த தகுதி கிடைச்சிருக்குது, அவருடைய கிருபையினால் எனக்கு இந்த தகுதி கிடைச்சிருக்குது. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, அவருடைய வல்லமையினால் உண்டாயிருக்கிறது. விளைய செய்தாரே, உயிர் கொடுத்தாரே, அவரால் உண்டாயிருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? யோசிக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைப்பா. அப்போ எங்களுடைய தகுதி அவரால் வந்திருக்குதுன்னு தன்னை தாழ்த்துறார். அவருக்கு முன்னால் நான் குவாலிஃபைடான ஆள் இல்லை, நான் தோற்று போன ஒரு ஆள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு பக்கம் 286. கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் சொல்றார். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். அது உண்மை, அது சத்தியம். என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்க வந்த இரட்சகர் அவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த இரட்சகரை தன்னுடைய வாழ்க்கையில் விட்டு விடுகிற மனிதன் சபிக்கப்பட்டு போயிடுவான். அந்த இரட்சகரை ஒருவன் அண்டிக் கொள்ளாமல் போனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாவான். ஏன்னா ஒரு மாபெரும் ரட்சிப்பை மனிதனுக்கு இந்த பூமியில் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய தியாகத்தோடு பல பாடுகள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள் எல்லாம் சகித்து எனக்காக, உனக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தார். அது உண்மை. ஆமென் சொல்லுங்களேன். அது உண்மை, அது ஏற்றுக்கொள்ளணும், அது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்களில் பிரதான பாவி நான் சொல்றார். என்ன சொல்றாரு? என்ன கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? இவர் எப்படி தாழ்மையாக பேசுகிறார், தன்னை தாழ்த்தி பேசுகிறாரு பாருங்க. நம்ம 2 பேர் எதிர்க்கு நம்மளை யாராவது எதுனா சொல்லிட்டா என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுவோம். இந்த வசனத்தை எங்கெல்லாம் படிக்கிறாங்க, யாரெல்லாம் படிக்கிறாங்க, யாரெல்லாம் கேட்குறாங்க? முழு உலகமும் படிக்குது. பல மொழிகளில் இருக்கிற பல மொழிகளில் இந்த வேதம் இருக்குது, எல்லாரும் படிக்கிறாங்க. அப்போ எல்லா எதற்கும் அவர் என்ன சொல்கிறாரு? பவுல் என்ன சொல்ல வர்றாரு? நான் ஒன்றும் இல்லை, நான் தகுதி இல்லைப்பா,
நான் சாதாரண ஒரு ஆள் தான்ப்பா, நான் பாவியில் பிரதான பாவிப்பா, மோசமான ஆளுன்றாரு. ரொம்ப மோசமான மனுஷன்பா நான். அப்போ அவரை பற்றி அவர் சொல்லும் போது எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த பாவத்தை பற்றி பேசும் போதோ வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் பக்கம் 215. அவர் சொல்கிறாரு, என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கலை. 18வது வசனம், 7:18. எனக்கு நல்லா தெரியுது, நன்மை செய்ய வேண்டிய என்ற விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனாலும் என்னால் நன்மை செய்ய முடியல. கவனிங்க, இங்கே இருக்கிறீங்களா எல்லாரும்? 19ல் சொல்கிறாரு, விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். மனைவி அடிக்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் கோபத்தில் அடிக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. குடிக்கிறதுனால வீட்டில் பிரச்சனை வருது, பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, வருமானம் பாதிக்கப்படுது, சரீரம் பாதிக்கப்படுதுன்னு தெரியுது, ஆனால் அதை என் சரீரத்தில் செய்யாமல் இருக்க முடியல. இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேனோ அதை நான் செய்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறேன். தீமையை செய்கிறேன், நன்மை என்னால் செய்ய முடியல. ஏன்னா என் சரீரத்தில் நன்மை இல்லை. அப்போ சொல்கிறார் 24, நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார்? நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், அதுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், என்னை யார் விடுவிக்க முடியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறாரு, பாவிகளில் பிரதான பாவினா. எனக்கு தெரியுது நல்லது செய்யணும்னு தெரியுது, என்னால் நன்மை செய்ய முடியல, தீமை தான் நான் செய்கிறேன். அப்போ எப்பவுமே பவுல்கிட்ட ஆண்டவரை அறிய ஊழியத்தில் வளர வளர வல்லமையில் வெளிப்படுது. மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார், நிறைய ஊழியக்காரர்களை உருவாக்குகிறார், நிருபங்களாக எழுதுகிறார், பல பாடுகளையும் அனுபவிக்கிறார், பல நிந்தைகளையும் அனுபவிக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் முறுமுறுக்கவும் இல்லை, தாழ்வு மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்கல, பெருமைக்கும் இடம் கொடுக்கல. தேவனை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் எப்பொழுதுமே சிலுவையில் தொங்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதுமே உயர்த்தி பேசக்கூடிய, அவரை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய, அவருக்கு மாத்திர பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்த மனுஷன் வாழ்ந்தார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் பேதுருவே சொல்கிறார், இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளெல்லாம் தாழ்மை இருந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா, நான் இயேசுவோடு இருந்து வந்தாள் சுமார் 3 வருஷம் நான் இருந்தேன். அவர் எப்படி சாப்பிட்டாரு, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார், எப்போ தூங்கினார் எழுந்தார் எனக்கு தெரியும். எனக்கு அதிகாரம் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது, வியாதியை சுகமாக்குற அதிகாரம் இருக்குது, சும்மாரு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் இவர்கள் பெருமையை காண்பிக்கவே இல்லை. பேதுரு யார்? தேவனால் முன்குறிக்கப்பட்ட எருசலேமில் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறார். முதல் இடத்தில் கர்த்தரை வச்சார். பேதுரு, யோவான், யாக்கோபு மூப்பராக இருந்தாங்க எருசலேமில். எல்லாருக்கும் மேலே வச்சிருக்கிறார் ஆண்டவர். இவருடைய நிழல்பட்டு அநேகர் சுகமானாங்க. இவர் சொல்கிறாரு, இவருக்கு பின்னாலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு, இயேசு மாம்சத்தில் இருக்கும் போதும் பேதுருக்கு நல்லா தெரியும் இயேசுவை. அவர் மரிக்கும் போதும் பார்த்தாரு, உயிர் தெழுந்த பிறகும் அவரை பார்த்தாரு, மரிக்கிறதுக்கு முன்னாலேயும் வார்த்தையை கேட்டார், உயிர் தெழுந்த பிறகும் வார்த்தையை கேட்டார். அவருடைய வார்த்தையை நம்பி போய் பிசாசுகளையும் துரத்தினார், வியாதியை சுகமாக்குனார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள், அனுபவம் உள்ள ஒரு ஆள், மூத்தவர், ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு மூத்தவராக இருக்கிறார். ஆனால் அவர்
இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கொஞ்ச நாட்கள் பொறுத்து ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிற பவுலை பெருமையாக பேசுகிறார். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஒரு இள ஊழியரை ஒரு மூத்த ஊழியக்காரர் பெருமையாக பேசுகிறார். எங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பக்கம் 325 325வது பக்கம். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவன் சொன்னவைகளில் சில அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. பவுலை பற்றி பெருமையாக பேசுகிறாருங்க. பவுல் சொன்ன சில காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்றார். யார் சொல்கிறது? ஏங்க, ஒரு மூத்தவர் இயேசுவோடு பயணம் பண்ணுற ஒரு ஆள் 4 பேர் எதற்கு புரியலன்னு சொன்னால் அவரை யாராவது ஒன்றுமே அவரை ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு அவருக்கு அந்த யோசனை வருமா வராதா? அதெல்லாம் பெருசாக பார்க்கல பாருங்க. அப்போ எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ள அந்த தாழ்மை இருக்குது பாருங்க. ஏன்னா ரோமர் நிருபம் இருக்கு இல்லைங்களா, ரோமர் நிருபம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விளங்கி கொள்ளவே முடியாது. அவன் சொன்னவைகளில் சில அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பவுலை பெருமையாக பேசுகிறார். அப்போ பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால் அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். என்ன கவனிங்க, அதுதான் சொல்கிறாரு, தாழ்மையோடு சொல்கிறார். அப்பா என்ன சேர்ந்தவன் அப்போல சேர்ந்தவன்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, பெருமையாக எங்களை பேசாதீங்க, எங்களை பெருமையாக பேசிகிட்டு இருக்காதீங்க. விளைய செய்கிறவர் அவர் தான், அவருக்கு மகிமை கொண்டு வாங்க. அவரால் தான் எதையும் செய்ய முடியும். நீங்கள் ரொம்ப குழந்தைங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்குது, பொறாமைகள் இருக்குது, பிரிவினைகள் இருக்குது, குழந்தையாக இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள் குழந்தையாக இருக்கிறீங்க. குழந்தைன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே தெரியாது. அதனால் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நானா சிலுவையில் அறையப்பட்ட உங்களுக்காக? நானா மரித்தேன்? உங்கள் பாவத்தை என்னால் சுமக்க முடியுமா? இல்லை, இயேசுதான் அதை செய்தார். ஞானசானம் நானா கொடுத்தேன், ஒரு சிலருக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் ஞானசானத்தை ஏற்படுத்தினது யார்? அவர் தான் ஏற்படுத்தினார். இதெல்லாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி கவனிங்க, தேவனுடைய வல்லமை ஒரு செடியை, ஒரு விதையை ஊன்றி அல்லது ஒரு செடியை நட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது அதுக்கு ஜீவனை கொடுத்து வளர வைக்கிற வல்லமையுடைய ஒரு மாத்திரம் அல்ல, செடியை மண்ணில் புதைக்காமலே விதைக்காமலே கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். எதையும் செய்ய முடியும் அவரால். அவரால் என்ன பண்ண முடியும்? எதையும் செய்ய முடியும். பாருங்க, கவனிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். இந்த 16ஆம் 17ஆம் அதிகாரத்திலேருந்து நான் பேசுகிறேன். 191வது பக்கம், 191வது பக்கம் 16ஆம் அதிகாரம், 193வது பக்கம் 17ஆம் அதிகாரம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கோராகு என்பவன் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக எழும்புறான். இவங்க மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும், நாங்களாம் செய்யக்கூடாதா? பதவி பேராசை, இவங்க மட்டும்தான் பரிசுத்தவாங்கன்னு காட்டிக்கிறாங்க. இப்படிலாம் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுகிறான். அப்போ கர்த்தர் சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. இந்த கோராக யார் தெரியுங்களா? இந்த கோராகை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோராகு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. கோராகு, ஆரோன், மோசே எல்லாம். அம்ராமும் இத்சேயரும் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. நல்லா கவனிக்கணும். அம்ராவும் இத்சேயரும் அண்ணன் தம்பிங்க. இந்த அம்ராவுக்கு பிறந்தவர் தான் மோசே, இத்சேயருக்கு பிறந்தவர் கோராகு. அப்போ என்ன, மோசேவுடைய சித்தப்பா மகனாக வருகிறது கோராகு. இவனை எழும்புறான், சொந்தக்காரனே எழும்புறான் ஊழியக்காரனுக்கு விரோதமாக. நிறைய பாருங்கள், நம்ம வீட்டிலலாம் பாருங்கள், உங்கள் வீட்டிலலாம் பாருங்கள், இந்த சொத்துக்கும் வேலைக்கும் பணத்துக்கும் உங்கள் கூட பிறந்தவனே உனக்கு துரோகம் பண்ணுவான். உனக்கு புரியாது. சில நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. பாருங்கள், அதிகமான பிரச்சனையை, அதிகமான நமக்கு உபத்திரம் கொடுக்குற ஆட்கள், பொறாமை உள்ள ஆட்கள், விரோதம் பண்ணுகிற ஆட்கள் எல்லாம் கூட இருக்கிற ஆட்கள் தான், சொந்த பந்தம் தான். எத்தனை பேர் இங்கே புரியுது நான் பேசுறது? அப்படி எழும்புனாங்க பாருங்க. ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு கோவம் வந்து பாருங்க, அந்த குடும்பமே அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுச்சிங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? பூமியை வெடிக்க பண்ணி அந்த குடும்பத்தை அப்படியே மண்ணுக்குள்ளே இறக்கிட்டார். எப்பவுமே ஒரு ஆளோடு கூட சேர்ந்துட்டு ஊழியக்காரனை கமாண்ட் அடிக்கக்கூடாது. அதை பழகிக்குங்க. குறை சொல்லலைன்ட்டு குறை சொல்லுவோம். நம்ம அப்படி கில்லேடியான ஆளுங்க. குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கன்னு குறை சொல்லுவோம். நம்மளே இவ்வளோ தெளிவாக இருக்கும் போதோ அவர் எவ்வளோ தெளிவாக இருப்பார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர்கிட்ட நம்முடைய தந்திரெல்லாம் பலிக்காது. அவர் நேராக ஆற்றை தான் பார்ப்பார், நம்ம நேராக மூஞ்ச தான் பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு எது தெரியும்? அடையாளப்படுத்தும். கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுது? உன் ஆற்று, உன் இருதயத்தான் பார்ப்பார் ஆண்டவர். பக்கத்தில் கர்த்தர் உன் முகத்தை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. கவனிங்க, இந்த கோராகு குடும்பம் அப்படியே போயிருச்சா மண்ணுக்குள்ளே. சபை மக்கள் எழும்பிட்டாங்க. ஏன்னா சபை மக்களுக்கு ஏற்கனவே இவன் சொல்லி வச்ச காரியங்கள்லாம் மோசே ஆரோனும் அவங்கள பரிசுத்தவான் காட்டுறாங்க. அவங்க தான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கூட தான் கர்த்தர் பேசுவார்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை உஸ்பேத்தி விட்டுட்டான். அதனால் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க. உங்களால் தான் அந்த குடும்பமே செத்து போச்சு. இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் மோசே என்ன தெரியுமா பண்ணுறது? உடனே தாளை அப்படியே ஆண்டுக்கு முன்னால் விழுந்துடுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதுங்களா? அவன் சொல்லும் போதோ நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போகிறீங்க, உங்களுடைய கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களெல்லாம் உயர்த்தி பேசுகிறீங்கன்னு சொல்லும் போதவே 16 நாளில் பாருங்கள், மோசே அதை கேட்ட பொழுது முகம் குப்புற விழுந்தான். ஆண்டுக்கு முன்னால் தன்னை தாழ்த்துற, நான் அப்படிலாம் செய்யலான்னு, நான் அப்படி பேசலான்றவர் நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? சத்தம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல, அப்பா நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, நான் தான் ஊழியக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறேன், நான் தான் அழைத்திருக்கிறேன், உனக்கு நான் உறுதிப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை கேட்குறார். ஒவ்வொரு கோத்திர தலைவன் பேரை எழுதி கொடுங்க. ஒரு கோல்னா தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஒரு கோல். அந்த கோலில் ஒவ்வொரு கோத்திர தலைவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. 12 கோத்திரம், 12 கோத்திர தலைவனுடைய பெயர்கள் எழுதப்பட்டு தேவ சமூகத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால், சாட்சியின் பெட்டிக்கு முன்னால், சாட்சியின் கூடாரத்தில். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொண்டு போய் அங்கே வச்ச பிறகு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. மோசே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்தால் 17 பாருங்கள், 17:8 பாருங்களேன்.
என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கோலை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு கோல் மாத்திரம் அது பூ பூத்துச்சான், அது துளிர்த்து பூ பூத்துச்சான், அது காய் காத்துச்சான். பிறகு அது மாதுளை பழங்களை கொடுத்ததான். ஒரே ஒரு கோல் மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர பண்ணுவார். இயேசு விசுவாசிக்கிற உன்னை கர்த்தர் அப்படியே விட மாட்டார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கனி கொடுக்கிற விருட்சங்களாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அவருடைய ஜீவ வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும், உன் குடும்பத்தில் வெளிப்படும். குறைகள் நிறைவாய் மாறும். அது இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்று செய்ய பழகிக்குங்க. எதனா பிரச்சனை வந்து அவங்களால தான் இவங்களால தான் காரணம் காட்டாதீங்க. ஒன்றை மட்டும் செய்யுங்க. ஏசப்பான்னு சொல்லி அவருக்கு முன்பாக விழுந்துருங்க. எனக்கு யாரும் இல்லைப்பா, நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். நீங்கள் தான் என்னை வாழ முடிக்க முடியும். எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறேன், எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள போகிறேன்? நீ மேற்கொள்ளுவ. என கர்த்தரும் கூட இருக்கிறாரு. சும்மா ஒன்றும் அழைக்கலைங்க, ஏதோ அங்கே பள்ளத்திலிருந்து தூக்கி விடலைங்க. அவர் பள்ளத்தில் விழுந்தார், பாவத்தில் பாவியானார், சாபமானார், உன்னில் ஒருவரானார். உன்னை கண்டிப்பாக வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மண்டையில் போட்டு உருட்டுக்கிட்டே இருக்காத. நிச்சயம் உன்னை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார். எல்லாவற்றையும் உனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக மீட்கப்படலைங்க. ஒரு சாதாரணமாக அந்த நாட்களில் ஒரு கோலை கொண்டு போய் மனுஷனுடைய கையால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் வைக்கும் பொழுது அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்கும் என்றால், எப்போ ஒரு கனி கிடைக்கும்? ஒரு பழத்தை எப்போ பார்க்க முடியும்? அந்த விதையோ அந்த செடியையோ பூமியில் ஊன்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதற்கு தண்ணீர் விட வேண்டும், அதற்கு காத்திருக்க வேண்டும், அது வளரணும், வளர வரைக்கும் காத்திருக்கணும், பூக்கும் காத்திருக்கணும், காய்க்கும் காத்திருக்கணும், பழம் கிடைக்கும். அப்போ தான் உன் கையில் அது கிடைக்கும், பறிக்க முடியும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி செய்ய வேண்டிய காரியத்தை ஒரே நைட்டில், அல்லேலூயா அல்லேலூயா, ஒரே இரவுலேயே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்னால், நீண்ட காலமாக இருக்கிற உன்னுடைய பிரச்சனை, வருஷம் கணக்கில் இருக்கிற உன் பிரச்சனை, வருஷம் கணக்கில் இருக்கிற உன் போராட்டம், போராடி கொண்டே இருக்கிறாய், அது ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றி போட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு லேசான காரியம். நீ நம்பி வந்திருக்கிறவருக்கு சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் சாதாரணமான ஆள் இல்லைன்னா நீயும் சாதாரணமான ஆள் இல்லை, நீயும் பெரிய ஆள் தான். அவர் பெரியவர்னா நீயும் பெரிய ஆள் தான். அவர் ஜெயித்தார்னா நீயும் ஜெயிப்பதான். அவர் ஆசீர்வாதர், அவர் பேர் ஆசீர்வாதம், நீயும் ஒரு ஆசீர்வாதம் தான். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நீ போராடிட்டு இருக்கலாம், இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கலாம், இன்னைக்கு அநேகர் உன்னை பழி சாட்டலாம், நீ சபைக்கு வர்றதுனால உன்னை அற்பமாய் பேசலாம், நீ ஒரு வேளை யோசித்து கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லுவார்கள், உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அவர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு, ஆச்சரியமாய் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் பூ பூக்க பண்ணுவார், உன் குடும்பத்தை மலர பண்ணுவார், உன் பிள்ளைகள் வாழ்க்கையை மலர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
துளிர் விடுகிற காலம் வந்துருச்சு. இயேசு உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாரு. நீ காய்ந்த மரம் இல்லை, காஞ்சி போச்சு, இதோட ஒன்றுமே பண்ண முடியாது, இதோட எதுவுமே நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இப்படி தான் நடக்கும்னு நினைக்கலாம். சுற்றிலாம் அப்படி தான் தெரியுது உனக்கு. இல்லை, அது நடுவில் கர்த்தர் இருக்கிறார், அவர் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. அவர் திரும்பவும் உன்னை உயிர்ப்பிப்பார், கட்டுவார், நிலைநிறுத்துவார், வாழ பண்ணுவார், மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? பயப்படாதீங்க. உன்னையோடு கூட இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் வல்லமையுடையவர். அவருடைய சமூகத்தில் தானே இருக்கிற, அவருடைய வார்த்தையை தானே சுமக்கிற, அவரை நம்பி தானே ஜெபிக்கிற. வெட்கப்பட்டு போக மாட்டாய், வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் பூமியில் ஊன்றப்பட்ட ஒரு விதைக்கு மாத்திர ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, காய்ந்து போன ஒரு கொம்புக்கும் ஜீவனை கொடுத்து பல நாள் இல்லை காத்திருக்கல, உடனடியாக அற்புதம் செய்கிற வல்லமை படைத்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது மாத்திரமல்ல, எதுவுமே செய்யாமலே கர்த்தர், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கொம்பு கூட இல்லாமல், ஒரு செடி கூட இல்லாமல், ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தின் தேவையாக இருக்கிற தண்ணீரையும் உணவையும் அவர்களால் தர முடியும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், பக்கம் 474. கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. யோசித்து பாருங்களேன். இதை நான் சொல்கிறேன், கவனிங்க. என்ன பிரச்சனை? 6ஆம் அதிகாரத்தில் அதே பகுதியில் பாருங்கள், 24, 25. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சீரியாவினுடைய ராஜா அவனுடைய இராணுவ வீரர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சுற்றி அந்த சமாரியாவை சுற்றி முற்றுகை போட்டுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க, யுத்த வீரர்கள் பட்டயத்தோடு குதிரையோடு எல்லாம் நிற்கிறாங்க. சமாரியாக்குள்ளே யார் இருக்கிறது? தேவனுடைய ஜனங்கள். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அங்கே ஒரு தீர்க்கதரிசியும் உள்ளே இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற ஒரு தீர்க்கதரிசியும் உள்ளே இருக்கிறார். அப்போது உள்ளே எல்லாம் வந்துட்டு அவன் சுற்றி அவன் வந்து ரவுண்டு கட்டிட்டான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணதுனால இவங்க யாரும் பட்டணத்துக்கு வெளியில் வர முடியல. மிருகங்களை கொண்டு போய் மேய்க்க முடியல, தண்ணி காட்ட முடியல, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வெளியில் போய் வாங்கிட்டு வர முடியல. எவ்வளோ நாள் தான் உள்ளவே இருக்கிறத நீ சாப்பிடு, எவ்வளோ தான் இருக்கும்? தண்ணி காலி ஆகுது, சாப்பாடு காலி ஆயிடுச்சு, மிருகங்கள்லாம் பசியில் சாகுது, பயங்கரமான கடுமையான பஞ்சம். நல்லா கவனிக்கணும். அங்கே நடக்கிற ஒரு வேதனையான சம்பவத்தை பாருங்கள். ராஜா கிட்ட ஒரு சகோதரி வந்து முறையிடுறா. ராஜாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்ன பிரச்சனை கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, என் இன்னொருத்திக்கு ஒரு குழந்தை இருந்தது, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், இன்றைக்கி உன் குழந்தைய கொண்டு சாப்பிட்றலாம், நாளைக்கு என் குழந்தைய நம்ம 2 பேரும் கொண்டு சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். பேசினபடியே ஒரு குழந்தைய கொண்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அடுத்த நாள் என் குழந்தைய கேட்க அவள் குழந்தைய கொடுன்னு சொல்லும் போதோ அவள் கொடுக்கல. நான் சொன்னது புரிஞ்சிச்சா? கரெக்டாக தான் சொன்னேன்னா? அல்லேலூயா சொல்லுங்களேன். குழந்தைய கொடுக்க மாட்டேன் போதும் ராஜாவுக்கு ரொம்ப கோபம், வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டான். ஐயோ, இந்த இடத்துல இவ்வளவு வறுமையா, இவ்வளவு மோசமாக இருக்கா, இவ்வளவு பஞ்சமா, பெத்த குழந்தைய சாப்பிட்ற அளவுக்கு பசி பட்டினியா? பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் தான் அந்த ராஜா, இஸ்ரவேல் ராஜா கோவத்தோடு போகிறான் எலிசா கிட்ட, தீர்க்கதரிசிக்கிட்ட. அப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வார்த்தை எப்படி வருது பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில்
நீ என்னை வந்து பார்த்தல, என்கிட்ட வந்து உன் பிரச்சனையை சொன்ன இல்லை ராஜாவே, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க இது எப்படிங்க நடக்கும் பாருங்க. பஞ்சம் வந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா? பஞ்சம் வந்த நாட்களில் 6:25 2 ராஜாக்கள் 6:25 பார்த்தீங்கன்னா, சாதாரண புறாக்கு போடுற தானியங்கள், அந்த பழமாக கூட இருக்கலாம், அது கார்படி சொல்லுங்க, காப்படின்னுவீங்கள, கார்படி. அது என்னவா, அது கார்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கார்படி பயிறு அப்படின்னு சொன்னால், அந்த கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு போச்சான். எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 5 வெள்ளிக்காசு, 5 சேக்கல் அப்படின்னா 55 கிராமுக்கு போச்சான். அந்த கார்படி பயிர்னு சொல்கிறது 0.3 லிட்டர், 0.3 அப்படின்னா என்ன, எவ்வளோ? அந்த 1 லிட்டரில் 1/4 பாகம், காலை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். புரிதுங்களா நான் சொல்கிறது? அந்த அளவுக்கு விலை போகுது. எங்கே அதிகமாக பஞ்சம் வருதோ அங்கே அதிகமாக விலைவாசி உயரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிதுங்களா? ஆனால் அதே நிலைமையில் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. நாளைக்கு இந்த நேரத்தில் எவ்வளோ கவனிங்க, 1 மரக்கால் கோதுமை மாவு எவ்வளோ? 1 மரக்கானா கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை சேக்கலுக்கு? 1 மரக்கால் கோதுமை மாவு வந்து 7.3 லிட்டர், 7.25 கிலோ. எத்தனை சேக்கலுக்கு? 5 சேக்கலுக்கு எவ்வளோ? 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம் போச்சு ரேட்டு. ஒரே நாளில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொல்கிறான், இந்த 1 மரக்கால் மாவு, அதாவது 7.25 கிலோ 1 சேக்கலுக்கு விற்கப்படும். 1 சேக்கல்னா 11 கிராம். 1/4 கிலோவுக்கு அதிகம் எத்தனை கிராமு? 55 கிராமு. அதே உணவுப் பொருளை மாவு எவ்வளோ ஆகுதா? 7.5 கிலோ 1 சேக்கல் 11 கிராம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, பஞ்ச காலத்தில் சரியான ரேட்டு 10 மடங்கு அதிகம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு ஒரே மடங்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா ரேட்டு குறைஞ்சிருச்சு, விலைவாசி எல்லாம் குறைஞ்சிருச்சு. எப்படின்னு கேளுங்க. அதுதான் ரொம்ப உற்சாகமான ஸ்டோரி. எப்படின்னு கேளுங்க. இவங்களை சுற்றி ரவுண்டு கட்டி இருக்கிறது யார்? சீரியா இராணுவ வீரர்கள். ரொம்ப நாளாக வட்டம் போட்டிருக்கிறான். போல அவன் எவ்வளோ நாள் போகாமல் இருந்தால் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் பாருங்க. இப்போ ஆண்டவர் ஒரு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். சின்ன ஒரு வல்லமை தான், அதுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருவார். என்ன தெரியுமா பண்ணார்? அங்கே கவனிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அங்கங்கே உட்காந்து கூடாரம் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறானுங்க சுற்றி. கவனிக்கிறீங்களா? இரவு நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சத்தத்தை எழுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சத்தம் தெரியுங்களா? குதிரைகளின் இரைச்சல் சத்தம். நிறைய குதிரை வந்தால் சத்தம் எப்படி கேட்கும்? இராணுவ ரதங்களின் சத்தம். இராணுவ ரதங்களோடு தேரில் 5 குதிரை 6 குதிரை ஒன்றா கட்டப்பட்ட அந்த ரதங்கள், நிறைய ரதங்கள் வரும்போது எப்படி இருக்கும்? அந்த சத்தத்தை கேட்க வைக்கிறாரு. அடுத்தது மகா இராணுவத்தின் இரைச்சல். அல்லேலூயா சொல்லுங்க. திரளான இராணுவ வீரர்கள் வரும்பொழுது அவங்க சத்தம் எப்படிங்க இருக்கும்? எதிரியை தாக்க வரும்பொழுது அந்த சத்தத்தை கேட்குறாரு. இவனுங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. உண்மையிலேயே யாருன்னா வராங்களா? யாருமே வரல. சத்தத்தை யார் அனுப்புறது? எதிரிகளிடத்தில் சத்தத்தை யார் அனுப்புறது? கர்த்தர் அனுப்புகிறார். சுற்றி வட்டம் போட்டிருக்கிறானுங்களே, அவங்களுக்கு கேட்குது. நிறைய குதிரை வர மாதிரி, நிறைய இராணுவ வீரர்கள் வர மாதிரி, நிறைய ரதங்கள் வர மாதிரிலாம் சத்தம் வருது பாருங்க.
இவனுங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன தெரியுமா யோசிச்சானுங்க? என்ன யோசிச்சானுங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணிட்டான், ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தியன் ராஜாக்களையெல்லாம் எல்லாத்தையும் போய் ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டான். இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தோம் நம்ம தொலைஞ்சோன்னு சொல்லிட்டு எதையுமே அவன் எடுக்கலை. உயிர் படைச்சா போதுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். உயிர் படைச்சா போதும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் விட்டுட்டு போனது என்னது? குதிரை, சாப்பிட்ற பொருளுங்க, விளையாட பெற்ற பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சம் கையில் தட்டிக்கிட்டுலாம் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வழியிலே போட்டு ஓடுறான். ஒருத்தன் கூட ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, எல்லாம் போயிட்டான். இது யாருக்குமே தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. ஏன்னா அவர் உள்ளே இருக்கிறாரு. எப்போ இவன் போகிறது, எல்லோரும் ஒவ்வொருத்தராக செத்துட்டு இருக்கிறாங்க. மிருகங்கள்லாம் செத்து போச்சு. 5 குதிரை தான் மிச்சமாக இருக்குது. எல்லாமே செத்து போச்சு பாருங்க. அவ்வளவு பஞ்சம். அல்லேலூயா. அப்போது அந்த பாளையத்துக்கு வெளியே ஒரு 4 குஷ்டரோகி இருந்தான். எத்தனை பேர் இருந்தான்? எத்தனை பேர்? முடிச்சிட்றேன், சீக்கிரம் முடிச்சிட்றேன். 4 குஷ்டரோகி இருந்தான் பாருங்க. இந்த குஷ்டரோகிக்கு அவன் என்ன நினச்சா, குஷ்டரோகி வந்து ஊருக்குள்ளே இருக்க முடியாது. எங்கே இருக்க முடியாது? ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்கணும். இப்போ சாப்பாடு இல்லை. இவனுக்கு 4 பேரும் பேசிக்கிறானுங்க, நம்ம இங்கே இருந்தாலும் சாவ தான் போகிறோம், அங்கே போனாலும் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் தான் அந்த சீரியா இராணுவத்துக்குள்ளே போய் பார்ப்போமே, அவனுங்க கொன்று போட்டால் செத்து போயிடுவோம், இல்லையாது எதுனா இருந்தால் சாப்பிட்லாம், உயிர் பிழைச்சா பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஓடந்து யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு தெரியாது, வேறு யாருக்கு தெரியாது? இந்த 4 குஷ்டரோகிக்கு தெரியாது. இவனுங்க வாழ்வா சாவா, போனால் அவன் கொடுத்தா சாப்பிட்லாம், இல்லை செத்து போகலாம். ஏன் இங்கே சாவுறது, அங்கே போய் சாவலாமே. என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே சாவுறது அங்கே போய் சாவலாம். எப்படி இருந்தாலும் சாவ தானே போகிறோம். ஒரு வேளை சாப்பாடு கிடச்சா கிடைக்கட்டுமே. சிலர்லாம் அப்படி தானே, எங்கேயும் வாழ முடியல, எங்கேயும் பிழைக்க முடியல, எல்லாம் பிரச்சனையாக போச்சு. சரி அங்கேயாவது போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், சர்ச்சிலையாவது. அந்த ஆள் கொஞ்சம் ஜாம் பண்ணுவான், எதுனா உயிர் வருதா பார்ப்போமே. எல்லாத்தையும் போய் பார்த்துட்டேன். மந்திரவாதி பார்த்தேன், சாமியாரை பார்த்தேன், டாக்டரை பார்த்தேன், பெருச்சாலியை பார்த்தேன், சின்ன சாலியெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் வேலை நடக்கலை. சரி அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டு தான் வருவோமே, என்ன பண்ணுறாரு பார்ப்போமே, பிழைச்சா பிழைச்சிக்கிட்டு போட்டுமே. இங்கே வந்தா ஜீவன் வந்தது, வாழ்க்கை வந்தது, சுகம் வந்தது, பலன் வந்தது, நம்பிக்கை வந்தது, முகத்தில் சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா. இவனுக்கு 4 பேர் போகிறானுங்க, நம்பிக்கையாக போல. ஆனால் ஒரு வெறித்தனம் வந்துச்சு. ஏன்னா இவனுக்கு பசி தாங்க முடியல. என்ன தாங்க முடியல? பசி தாங்க முடியாதவன் அந்த தீர்மானம் எடுப்பான். இவனுக்கு சாப்பாடு தான் அந்த தீர்மானம் எடுத்துருப்பானா? இவனுக்கு பசி, பயங்கர பசி. ரைட், நாங்களும் பசியாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, எனக்கு பசியாக இல்லை, 4 மணி வரைக்கும் பேச சொல்கிறீங்களா? பேசுகிறேன். அல்லேலூயா. சரி, 4 பேர் போகிறானுங்க. போய் பார்த்தா குதிரை இருக்குது, குதிரை வீரனை காணும். டென்ட் இருக்குது, டென்ட்டுக்குள்ளே ஆளை காணும். கழுதை இருக்குது, ஒன்றையும் காணும். சாப்பாடு இருக்குது, மாவு இருக்குது, சப்பாத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. போகிறான், போயிட்டு அவன் தான் பசியில் அவன் அடின்னு அடிக்கிறான். எப்பவுமே தண்ணி குடிக்கும் போது, தாகம் எடுக்கும்போது டக்குன்னு அப்படியே நாட்டக்கூடாது. நான் சொல்லுங்க உங்களுக்கு புரியுங்களா? தாகமாகுது, தண்ணி குடி, தண்ணி குடி, அப்படியே நாட்டாதீங்க. ரொம்ப தாகமாக இருக்குது, வெயில், வேலைக்கு போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டையை நினைக்கணும். அப்போ உள்ளே என்ன ஆகும்? அந்த உள்ள ஈரப்பதம் வரும். ஈரப்பதம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீ கடகடான்னு குடித்தாலும் சரி, கொடகொடான்னு குடித்தாலும் சரி, நேராக கீழே இறங்கிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்கனவே உள்ளே ட்ரையாக இருக்குது, நீ வாங்கி நாட்டினா இங்கே நின்றுச்சுன்னா நாங்கள் வரணும். அல்லேலூயா. சரி, சத்தம் அல்லேலூயா சொல்லிடுங்களேன். கவனிங்க. போய் சாப்பிட்டானுங்க. இதில் ஒருத்தன் பேசிக்கிறான், நம்ம பண்ணுறது நியாயமே இல்லை. அவனுங்களுக்கே ஒரு எண்ணம் வருது பாரு. இதெல்லாம் கர்த்தர் கொண்டு வராரு பாருங்க.
அவனுங்களுக்கே என்ன வருது, நம்ம பண்ணுறது இது நான் மேலே. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுட்டு கவனிங்க 8வது வசனம் பாருங்கள். சாப்பிட்டுட்டு புசித்து குடித்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா, எவ்வளோ வரனான்னு தெரில, கொண்டு போய் பள்ளத்தை நோண்டி மூடுறானா, மரத்தடியில் வைக்கிறானா, மரத்து மேலே ஏறி வைக்கிறானான்னு தெரில. இவன் மரத்து மேலே ஏற மாட்டான், ஏன்னா இவன் குஷ்டரோகியாச்சே. இவன் காலில் நோண்டானோ இல்லை செடியில் எங்கன்னா வச்சானோ நமக்கு தெரியாது. நீங்கள் வேணால் அவனை போய் கேட்டுங்கோ. அல்லேலூயா. அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ அவனுங்களுக்குள்ளே ஒரு நோக்கி ஒரு எல்லாருக்குள்ளே நல்ல எண்ணம் இருக்குது பாருங்கள். எவனா போட்டு நம்ம சாப்பிட்டோமா, இங்கே டென்ட்டு போட்டு தூங்குடா, காலைல பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் சிலலாம் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எது இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், காலையில் பார்த்துக்கலாம். இவனுக்கு என்ன பேசிக்கிறானுங்க, நம்ம செய்கிறது நியாயமே இல்லை. 9வது வசனம், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்கள். இது என்ன நாள்? அவன் சொல்கிறான், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நல்ல செய்தி சொல்கிற நாள். நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. இது நைட்டாக இருந்தாலும் உடனே போய் நம்ம சொல்லுவோம், தேவ பிள்ளையே இது நீ அமைதியாக இருக்கிற நாள் அல்ல, இது நியாயம் இல்லை. நீ மாத்திரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தருக்குள் களி கூறுகிற காலம் அல்ல இது. நான் வரேன், கர்த்தரை கேட்குற, ஜபிக்கிற, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, என் வீடை கட்டுற, என் பிள்ளைகளுக்கு நல்லது நடந்துட்டு இருக்குது, அதோடு வாழ்கிற காரியம் அல்ல இது. இது சரியில்லை, இது நியாயமில்லை, இது நீதி இல்லை. நீ கர்த்தருக்குள் பெற்ற சந்தோஷத்தை, நீ கர்த்தருக்குள் பெற்ற மகிமையை, நீ கர்த்தருக்குள் பெற்ற ஆசீர்வாதத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இயேசு பற்றி மற்றவங்களுக்கு நீ சொல்லி ஆக வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தெருவில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும். உன்னுடைய நல்குணத்தினாலும் உன்னுடைய பாரமான ஜபத்தினாலும் அவர்களுக்கு இயேசுவை நீ காட்ட வேண்டும். இது அமைதியாக இருக்கிற காலம் இல்லை, இது பொறுமையாக இருக்கிற நேரம் இல்லை, இது கடைசி காலம். கர்த்தர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். வீடு வாசல் கல்யாணம் கத்திரிக்கான்னு பேசிக்கிட்டே கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டுறாத, கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டுறாத. நீ அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும். மற்றவங்களையும் பிரவேசிக்கிறதுக்கு தான் உன்னை கர்த்தர் நம்பி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். குஷ்டரோகியாக இருந்த உன்னை, சாபத்தில் இருந்த உன்னை, பாவத்தில் இருந்த உன்னை அவர் உன்னை தேடி வந்து அவருடைய சொந்த இரத்தத்தினால கழுவி உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை ஜீவனை மீட்டெடுத்து இந்த ஸ்தலத்தில் உன்னை விதைத்திருக்கிறார், நிலை நிறுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார், விருப்பத்தோடு இருக்கிறார், எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அதை நீ செய்ய வேண்டும். ஊழியக்காரன் தான், யாராவது ஒரு சிலர் ஊழியத்திற்கு நியமித்திருக்கிறார்களே அவர்கள் மாத்திரம்தான் அல்ல. தேவ பிள்ளைய வாலிபர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உன் ஊரை இயேசுக்கு சொந்தமாய் மாற்ற வேண்டியது உன் மேல் விழுந்த கடமை. அவர்களுக்காக ஜபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பொருளாதாரத்தினாலும் உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய உபவாசத்தினாலும் உன்னுடைய பாரத்தினாலும் கர்த்தருக்கு நீ சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மட்டும் பரலோகம் போனால் போதுமா? நான் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை அடைந்து விட்டால் போதுமா? எத்தனை பேருங்களுக்கு புரியுது? கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். அவன் சொல்கிறான், குஷ்டரோகிக்கு தெரியுதுங்க, இயேசு இல்லாத காலம், ரத்தம் சிந்தப்படாத காலம், ஆடுகள் மாடுகள் ரத்தத்தை பார்த்த காலத்தில் நாம் செய்வது நியாயமில்லைன்னு சொல்கிறான்னா, உண்மையுள்ள தெய்வமாக இயேசுவே உன்னை வந்து தொட்டு உன்னை ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறார்னா இது அமைதியாக இருக்கிறது நியாயமா? கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தில் யாரையாவது ஒருத்தரை வழி நடத்தாமல் இருப்பது நியாயமா? என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுன்னு வந்து ஒரு உணர்வே இல்லாத உட்காந்துட்டு இருக்கிற தாய்மார்கள் சிலர் உணர்வடையுங்க. ஜெபம் நடக்கிறது, பௌர்ணமி ஜெபம், காலையில் ஜெபம், வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்குற. உன் பிள்ளைங்களுக்கு மாதிரியான தாயாரா இல்லை, உன் மருமகளுக்கு மாதிரியான, உன் மருமகனுக்கு மாதிரியான தாய் தகப்பனா இல்லை, மாமியாரா இல்லை. இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன், கொஞ்சம் அப்படியும் வரும்.
கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லிருங்களேன். அவ்வளோதான். இவன் போய் சொல்கிறான், ராஜாவுக்கு தகவல் போகுது. ராஜா பாரு, அப்போ கூட அவனுக்கு விசுவாசம் வரல. ஏன்னா யார் சொன்னதை விசுவாசிச்சிருக்கணும்? அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டான், நாளை இந்த நேரத்தில் ஆமென்னு சொல்லுங்களேன், 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவனுக்கு போய் இவன் போய் ஆட்களில் அங்கே போகிறான். அந்த 4 பேரும் போகிறானுங்க. போயிட்டு அந்த காவல்காரன்ட்ட சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு உள்ளே போக முடியாதுல்ல. அந்த காவல்காரன் உள்ளே இருக்கிறவன்ட்ட சொல்லி அப்புறம் போய் ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜா என்ன சொல்கிறான், ஐயோ மந்திரிமார்களே ஊழியர்களே நான் சொல்கிறத கேளுங்கோ. இவர் சொல்கிறத கேட்கணுமா? என்னவா, அந்த சீரியா படை ராஜா அந்த வீரர்கள்லாம் நாம் வெளியே வந்தால் பிடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் தூரத்தில் போய் பதுங்கியிருக்கிறார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? இவன் இப்படி பேசுகிறான். நான் சொன்னது புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்கிறான். அதுக்கு கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், ஊழியக்காரில் ஒருத்தர் சொல்கிறான், நம்ம மிருகெல்லாம் செத்து போச்சு, ஒரு 5 குதிரை இருக்குது, நாங்கள் போய் யாராவது போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கணும் போது 2 ரதங்களை வச்சு போய் பார்க்குறாங்க. 2 ரதங்களை வச்சு ராஜா சொல்கிறது உண்மையா இல்லை இந்த 4 குஷ்டரோகி சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துவதற்கு போய் பார்க்குறாங்க. அப்போ போய் பார்த்தாங்க, சீரியாவின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். யோர்தான் மட்டும் போனாங்க, 15வது வசனம். ஆனால் ஒன்றுமே இல்லை. போகிற வழியெல்லாம் தட்டு முட்டெல்லாம் விழுந்து கிடக்குது, ஆனால் ஆட்கள் யாரும் இல்லை. இப்போ உடனே ஜனங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நீங்கள் போங்க அப்படின்னா எல்லாம் போனாங்க. பாருங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் போனாங்க. சொன்னபடியே வாசல்ல இந்த வசனம் நிறைவேறுது. கர்த்தரின் வார்த்தையின்படியே 16வது வசனம். கர்த்தரின் வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டதே. கரங்களை தட்டி அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை காண்பாய். சபையில் சொல்லப்படுகிற வார்த்தை அப்படியே நம்பு, சந்தேகப்படாதே. விலைவாசி உயர்ந்து போய் ஒரு பிள்ளையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம் இருந்த ஒரு தேசத்தில் ஒரே நைட்டில் கர்த்தர் தலைகீழாக செழிப்புள்ள தேசமாய் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்றைக்கு உனக்காக அவர் சிலுவை சுமந்தாரோ உன்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ராஜ்யத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கை, உன் குடும்பம் வளமையாய் மாறும். சோர்ந்து விடாதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்காது. உயிர் போனாலும் போகட்டும், வாழ்வது ஒரே வாழ்க்கை. இயேசுவுக்காக வாழ்வேன், இருந்தாலும் இயேசுவுக்கு, நான் மரித்தாலும் இயேசுவுக்கு. மனிதனுக்கு பயந்து சொந்த பந்தங்களுக்கு அந்த மாம்ச அன்புக்கெல்லாம் நான் உட்பட்டு என் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், என் இயேசுவை துக்கப்படுத்த மாட்டேன், விட மாட்டேன். ஆராதனையோ ஜெபத்தையோ வேத வாசிக்கிறதையோ நான் நிறுத்த போவதில்லை. என் இயேசுவை மற்றவர்களுக்கு நான் அறிவிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வருவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் குஷ்டரோகி ஒருத்தன் இயேசுக்கிட்ட வந்தானா? பார்த்தீங்களா? எங்கே போய் பார்த்தீங்க? பைபிளில். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த அதிகாரத்தில் பார்க்குறீங்க? மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில். என்ன கவனிங்க. குஷ்டரோகி ஒருவன் யாருக்கிட்ட வரான்? யார்கிட்ட வரான்? இந்த குஷ்டரோகத்தை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்கணும். அதில் குறிப்பாக 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 45, 46 பக்கம் 142 பழைய ஏற்பாட்டில். கவனிங்க. குஷ்டரோகம் உள்ளவன் எப்படி இருக்கணுமா பாருங்கள். அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாற்பத்தி 45 பாருங்களேன்.
அந்த குஷ்டரோகி வியாதி உள்ளவன் என்ன பண்ணுவானா, வஸ்திரத்தை கிழித்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. முடிக்க போகிறேன் நான். சந்தோஷமாக இருக்கிறவங்களா அல்லையே சொல்லுங்கள். ஓஹோ, முடிக்க போகிறீங்களா? அல்லேலூயா. என்ன கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டா ஆசாரியம் பார்த்து, ஆமாம் உனக்கு குஷ்டரோகம் தான்ப்பா வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்களே இந்த வியாதி உண்மைதான் அப்படின்னு. அந்த மாதிரி டாக்டர் அன்னைக்கு யார்? ஆசாரியர்கள். கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவன் தலையை மூடக்கூடாது, வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு தாடி மேலே கையை வச்சுக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு ஓடணுமா. ஏன் கத்திட்டு ஓடணும்? என்னை யாரும் தொடாதீங்க, என் பக்கத்தில் யாரும் வராதிங்க, நான் தீட்டு உள்ளவன், நான் குஷ்டரோகி, எனக்கு வந்து விட்டது அப்படின்னு என்று சொல்லி அவன் ஒருவேளை அவன் குஷ்டரோகம் என்று கன்ஃபார்ம் ஆனதுனால அவன் தெருவில் இருந்தாலும் சரி, அவன் எங்கே இருந்தாலும் சரி, அவன் அந்த ஊரை விட்டு வெளியே போய் உக்காந்துடணும். வெளியே போய் அங்கே தங்கணும். அதுதான் அவனுடைய குடியிருப்பு. சொல்லுங்கள், அவனுடைய குடியிருப்பு எங்கே? பாளையத்துக்கு வெளியே, ஊருக்கு வெளியே. எல்லோரும் சொல்லுங்கள், சொல்லுங்கள், ஊருக்கு வெளியே. ஏன் அப்படின்னா அந்த வியாதி அது தொற்று வியாதி, அது தேவன் அருவருக்கிறார். அந்த வியாதி உள்ளவன் ஊரு உள்ள இருக்கக்கூடாது, அவன் பிரித்து எடுக்கணும். அப்போ அவன் என்ன நினைப்பான்? இப்போ சொந்த பந்தத்தை பார்க்க முடியாது, யாருக்கிட்டையும் நெருங்கி பேச முடியாது, யாருடைய உதவி கேட்க முடியாது, அவன் ஊரு உள்ளவே வர முடியாது, அவன் அங்கேயே கிடப்பான் பாருங்க, அங்கேயே கிடப்பான் பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? முகாமுக்குள்ளே இல்லை, ஊருக்குள்ளே இல்லை, ஊருக்கு வெளியே அனாதை மாதிரி கிடக்கிறான். அன்பு இல்லை, உதவி இல்லை, எந்த வித சூழ்நிலையிலும் அவன் நெருக்கப்பட்டவனாக கிடக்கிறான், வேதனையோடு இருக்கிறான். இந்த வியாதியை நினச்சி அழுகுறான். எப்போ சுகமாகும், எப்போ சுகமாகும், எப்போ ஊருக்குள்ளே போவேன், எப்போ விடுதலையோடு இருப்பேன். இன்றைக்கும் நீங்கள் கேட்குறீங்களே, எனக்கு எப்போ இந்த வியாதி சுகமாகும், எப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எப்போ என் கஷ்டம் தீரும். உங்களுக்கு அந்த எண்ணம் வருது பாருங்கள். எப்போ என் பிள்ளைகள் பிரச்சனைகள் மாறும், எல்லாத்துக்கும் இந்த ஏக்கம் இருக்கும் பாருங்கள். அவனுக்கு அதிகமான ஏக்கம். ஐயோ, இந்த வியாதியில் வந்து மாட்டிட்டனே, ஊருக்குள்ளேயே போகவே முடியலையே, பிள்ளைகளை பார்த்து பேச முடியலையே, குடும்பத்தை பார்த்து பேச முடியலையே. அழுகுறான், அழுகுறான், அழுகிறான். அழுதாலும் மாற போகிறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் புறம்பாக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. இது எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனை விட்டு வெளியே இருப்பதற்கு அடையாளம். தேவ ஜனத்தை விட்டு அவன் பாவியாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. அவன் பாவியாக இருக்கிறான், மரணத்துக்கு பாத்திரமாக இருக்கிறான், பிசாசுக்கு கீழே இருக்கிறான், இருளுக்குள்ளே இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனை மீட்க தான் அதற்கு அடையாளமாக எருசலேமில் இருந்த இயேசு, யூதாவுக்குள்ளே இருந்த இயேசு, பல இடங்களில் ஊழியம் செய்த இயேசு, தேசத்துக்கு புறம்பே, நகரத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். இது எதை காட்டுகிறது? ஒதுக்கப்பட்டு கிடக்கிற மகனே, பாவத்தினால சாபத்தினால இன்னைக்கு தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, கண்ணீரோடு இருக்கிறியா, மரண பயத்தில் இருக்கிறியா, அனாதை போல் அழுது கொண்டிருக்கிறியா, பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறியா, முகாமுக்குள்ளே வர முடியலையா, மகிழ்ச்சியை பார்க்க முடியலையா, குடும்பமாக மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியலையா, பாவம் உன்னை பிரிச்சிருச்சா, சாபம் உன்னை பிரிச்சிருச்சா, அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க நானும் ஒரு பாவியை போல பரிசுத்தமான தெய்வம், நான் இந்த நகரத்திலிருந்து உனக்காக உன்னை தேடி, பாவியாக உன்னை தேடி பாளையத்துக்கு வெளியே வந்து உன் பாவத்தை எல்லாம் சுமந்து சிலுவையில் உனக்காக நான் மரிக்க போகிறேன்ப்பா, அதை நிரூபித்து காட்டினார் இயேசு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த இயேசுதான் பாளையத்துக்கு வெளியே இருந்த, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த, நம்பிக்கை இல்லாத இருந்த,
சாபத்திலையும் பாவத்திலையும் மரணப்பிடியில் இருந்த அவருக்கு தெரியும் உங்ககிட்ட நிறைய குறை இருக்குன்னு, நம்மக்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், நிறைய தெரியும். நீங்கள் யார் யாருக்கு உண்மை இல்லைன்றது அவருக்கு தெரியும், நீங்கள் யாரெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை நல்ல ஒரு மனுஷனாக மாற்றி, ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றி, ஒரு சொர்க்கத்துக்கு பாத்திரமாய் உன்னை தகுதிப்படுத்துவதற்கு பரிசுத்தமாக இருந்த தேவன் உன் வீட்டை தேடி வந்தார். தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்டிருக்கிற பாவ வியாதினால் சபிக்கப்பட்டிருக்கிற உன்னை தேடி வந்தார். அந்த குஷ்டரோகியை யாரும் தொடக்கூடாது, ஆனால் இயேசு அவனை தொட்டார். எனக்கு சித்தம் உண்டுப்பா சுகமாக என்று அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த ஆண்டவர் தான் உன் ஆத்துமாவை சுகப்படுத்தி இருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார். இப்போ நீ சாதாரணமான ஆள் கிடையாது. நீ தேவனால் மீட்கப்பட்ட, நீ பாளையத்துக்கு புறம்பே இல்லை, நீ இருள இல்லை, நீ அனாதை இல்லை, நீ கைவிடப்பட்ட ஆள் இல்லை, நீ பலவீனம் இல்லை, நீ மரணத்துக்கு கீழே இல்லை, நீ சாத்தானுக்கு கீழே இல்லை. இரட்சகராய் இயேசு உன்னை பிடித்து இழுத்து அவருடைய கரத்தில் அணைத்து கொண்டார். நீ ராஜா விட்டு பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை, நீ தேவ பிள்ளை, அவருடைய அபிஷேகத்தினால் நிறையப்பட்ட பிள்ளை, அவருடைய வார்த்தையை வைத்து இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்கிற பிள்ளை. உனக்கு வருகிற சோதனைகளை சாதனையாக்குகிற பிள்ளை நீதா. ஏனா நீ தேவ பிள்ளை, நீ அனாதை இல்லை, நீ பாளையத்துக்கு புறம்பே இல்லை. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவரோடு ஒன்றாய் மாறிவிட்டாய். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாழ்மையோடு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். வாழ்க்கையில் பாரு, நான் எதுக்கு ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பெருமையாக பேசுகிறீங்களா, பெருமையாக பார்க்குறீங்களா, முறுமுறுக்காமல் இருக்கிறீங்களா, எந்த ஊழியனையும் விசுவாசி குறை சொல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படி. எதுவுமே கர்த்தருடைய விஷயத்தில் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய விஷயத்தில் தாமதம் பண்ணாதே. நான் சொல்கிறேன், இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 4 குஷ்டரோகிகள் இரவிலே நல்லா சாப்பிட்டவர்கள், சாப்பிட்ட பிறகு அவர்கள் அங்கேயே தூங்கியிருந்தால் அந்த இரவில் ஒரு 4 பேர் கூட செத்துருக்கலாம் பசியில். நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? ஆனால் அவர்கள் இரவோடு இரவாக நாம் இனிமேல் அமைதியாக இருப்பது நல்லதல்ல, பொறுமையாக இருப்பது நல்லதல்ல, காலையில் போகிறதுக்கு நேரம் இல்லை, நைட்டே கிளம்புவோம், இப்பொழுது இருந்து கிளம்புனா கிளம்புனதுனால தான் அங்கே மரணம் தடுக்கப்பட்டது, பஞ்சம் மாறினது, கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு யாரையும் பயன்படுத்துவார், எதையும் மாற்றுவார், எதையும் செய்வார். அப்பேற்பட்ட வல்லமையில் ஒரு தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை மாற்ற முடியுமா, முடியாதா? உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம். கீழ்ப்படிவதற்கு தாமதம் செய்யாதே. கீழ்ப்படிவதற்கு என்ன பண்ணாத, தாமதம் செய்யாதே. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடு. ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் உன்னை எழுப்பும் பொழுது ஜெபம் பண்ணு. ஞானசானம் எடுக்கலையா? வருகிற 21ஆம் தேதி ஞானசானம். அது ஞானசானம் எடுத்து அது இதுன்னா யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க, கேட்காத. கர்த்தர் சொல்லிட்டாருங்க, நான் செய்வேங்க. என் வீட்டில் பிரச்சனை பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சா உடனடி கீழ்ப்படிதல், உடனடியான உயர்வு. ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரையும் கேள்வி போய் கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியம் தெரியாத ஒரு ஆளை போயிட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாமா வேணாமா? சத்தியம் தெரியாத ஆள் அவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் அப்படின்னுவான். அவங்க அவர் செய்ய வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் கடவுள் அவனுக்கு. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய். ஏன்னா அவர் தான் உன்னை வாழ வைக்க போகிறாரு, உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரு, உன்னை நடத்த போகிறாரு. இன்னொரு ஆள் பேச்செல்லாம் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணாத. உனக்கு கர்த்தர் சொல்லிட்டார், ஞானஸ்தானம் எடுக்கலையா எடு, அபிஷேகம் பெறலையா ஜெபித்து பெற்றுக்கொள், கர்த்தருடைய பிள்ளையாய் மாறு. உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்வேன், உன்னை நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். விளைய செய்வேன், உன் குடும்பத்தை நான் வளமாய் மாற்றுவேன், மேன்மையாய் ஆக்குவேன். அவரால் முடியும். என்னையும் தாமதம் பண்ணாத. ஜெபம் இன்னும் பைபிளை படிக்க, பைபிளை சரியாக திறக்காத ஆட்கள் உட்காந்துட்டு இருக்கிற, தாமதம் பண்ணுற.
இன்னும் செய்தியை கேட்டு வீட்டில் ஜெபமே பண்ணாத உட்காந்துட்டு இருக்கிற சகோதரர்கள் அங்கே இருக்கிறீங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க. சும்மா கடமைக்குனாச்சும் ஊமை ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாத்து. இது அமைதியாக இருக்கிற நேரம் இல்லை. இது சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இல்லை. அவங்க இவங்க குற்றம் சொல்லுகிற நேரம் இல்லை. இது கர்த்தருடைய நேரம். இது கிருபையின் காலம். இது ரட்சணியா காலம். இது கடைசி காலம். யார் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்க கூட நேரடியாக பேசுகிறார். இதுக்கு மேலே யாருடைய உனக்கு சத்தமும் தேவையில்லை. அதுக்கு மேலே எதிராக ஒரு சத்தம் வந்தால் நீ புரிந்து கொள்ளணும், என் தேவனுக்கு விரோதமாக இந்த சத்தம் வருது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சந்தேகப்படாது. அந்த ராஜா சந்தேகப்பட்டான். இல்லை இல்லை அவங்கெல்லாம் பதுங்கியிருப்பாங்க, நம்ம நீ போய் பார்த்துடுவான்னு சொன்னான். இல்லை, தேவ சத்தத்தை சந்தேகப்படாது, அழைப்பை சந்தேகப்படாத. கர்த்தர் அழைச்சாரா? உன்னை அழைத்தது உண்மை. உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. நீ குடும்ப சூழ்நிலைக்கு உன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிற. உன் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மை. உன்னை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மை. நீ நேரத்தை நீ தான் தாழ்த்திட்டு உட்காந்துட்டுரு. நீ நேரத்தை தாழ்த்ததுனால தான், நீ நேரத்தை நிராகரித்ததுனால தான் இன்னைக்கு நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு, ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் வாழ்க்கை வளமாக இருக்கும், அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது? தேவ சமூகத்தில் உறுதியாக இருங்க. தேவ சமூகத்தில் உறுதியாக இருங்க. ஒரு நாள் அவரை விட்டுறாதீங்க. இயேசுவை விட்டுறாத. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. யாராவது வந்து நான் அனுப்பினாலும் உங்கள் வீட்டில் சத்தியத்தை சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் பங்கு பெறுங்க. வீட்டு சபையில் சப்போர்ட் பண்ணுங்க. 4 பேரை சபைக்கு கூட்டிட்டு வா. சும்மா வராதீங்க. எதையாவது செய்யுங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி விளைய செய்கிற தேவனாலே உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வளமாக்க ஆகும். அவர் வளமாய் மாற்றுவாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா நாமத்தில் பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் முறிந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஓ ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எல்லா சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத பலவீனங்கள் உன்னை விட்டு அகன்று போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் மேலே இறங்கி வருகிறது. அவர் உன்னை தொடுகிறார். அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. கரங்களை தட்டி அந்நிய வாசையில் ஓ எல்லா சாப கட்டுகள், எல்லா அந்தகார வல்லமைகள் வெளியேறட்டும். ஒரு ஆளுகை, பரிசுத்தனுடைய ஆளுகை, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தில் ஒரு உணர்வு. ஓ ரபா லக்கா தேரே லோ ராலாக்கா டாரா ரோ ரபா லகா ரத ரபா. இயேசுவின் நாமத்தினாலே
இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ ராபா லா காட்டா ரேட்ட ரேட்ட ரே. நல்ல கரங்களை தட்டி நல்ல அன்னைய வாசையில ஆவியானவர் பலப்படுத்துவாராக, 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 பலப்படுத்துவாராக. ஒரு அக்கடி தம்பி மார்கள் நல்ல கையை தட்டு, கையை தட்டு. நீ அமைதியாக இருக்கிறது நியாயம் இல்லை. என் அபிஷேகத்தை உனக்கு எப்போ கொடுத்த? எவ்வளவு நாளா நீ அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிற? எனக்காக நீ என்ன செஞ்ச? எத்தனை பேர் ஆதாயப்படுத்தின? என் அபிஷேகத்தை பெற்று கை தட்டிட்டு போயிட்டு இருக்கிறல்ல, இது நியாயமா? என் வார்த்தையை கேட்டுட்டு கனி கொடுக்காத மரம் போல இருக்கிற நியாயமா? இது நீ அமைதியாக இருக்கிற காலமா? உன் வீட்டு தோட்டம் துறவை பற்றிய கவலைப்பட்டு இருக்கிற அது மட்டும்தான் இது காலமா? தேவன் உன்னோடு பேசுகிறார். அவர் உன்னை அதற்கு மாத்திரம் அழைத்தாரா? வாக்குவாதம் பொறாமைகளுக்கு அழைத்தாரா? பிரிந்திருக்கிற அழைத்தாரா? பெருமையா நடக்க அழைத்தாரா? உன்னை வாழ வைத்து அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க அழைத்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க, ஏசப்பா இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். யாருக்காவது உம்மை பற்றி சொல்லுவேன், யாருக்காவது உம்மை பற்றி சொல்லுவேன், யாருக்காவது உம்மை பற்றி சொல்லுவேன். 4 பேரை ஞானசானத்துக்குள்ளே நடத்துவேன். ஒரு குஷ்டரோகிக்கு அவ்வளோ வைராக்கியம் இருக்கும் என்றால், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும், எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கரங்களை தட்டி நன்றி சொல்லிருங்க, நன்றி சொல்லிருங்க, நன்றி சொல்லிருங்க. நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்றைக்கு ஒரு சுவிசேஷ புத்தகம், ஒரு ஆளுக்கு 3 புத்தகம் கொடுக்குறோம். அமைதியாக இருமா. ஒரு ஆளுக்கு 3 புத்தகம் கொடுக்குறோம். அதை இந்த ஒரு வாரம் வச்சு ஜெபம் பண்ணி எந்த ஆளுக்கு ஜெபிக்கிறீ அந்த ஆளுக்கிட்ட போய் அதை கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே சபை சொல்லுகிற நாட்களில் அவர்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி. நாங்கள் சும்மா இருந்துட்டோம், மன்னிச்சிருங்கப்பா. அநேகர் வெளியில் பசியாக இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான், பட்னியாக இருக்கிறான், வெறுமையாக இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, அவங்களுக்கு தைரியமே இல்லை. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நிச்சயம் இருக்குது, ஒரு உறுதி இருக்குது, எது இல்லாத இருக்கிறானப்பா. நாங்கள் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறோம், அவங்களாண்ட பேசிட்டு வரோம். ஆனால் அவங்க ஆத்துமாவை குறித்து எங்களுக்கு கவலை இல்லையே. மரணத்துக்கு அவங்க பாத்திரமாக இருக்கிறாங்களே, ஜீவனுக்கு பாத்திரமாக இன்னும் மாறலையே. எங்களுக்கு அந்த கிருபை பாரம் வரட்டும் கர்த்தாவே. இந்த சபையில் பற்றி பிடிக்கட்டும் அந்த பாரம், இந்த சபையில் அந்த பாரம் பற்றி பிடிக்கட்டும். எனக்குள்ள அந்த பாரம் வரட்டும். உன் குடும்பத்தை ரட்சிப்புகள் நடத்து, உன் பிள்ளைகளை ரட்சிப்புகள் நடத்து. கர்த்தர் அந்த கிருபை தருவாராக, வெளிப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே.